நண்பர்கள் இருக்க, குடும்பம் கூட இருக்க. ஆனா மனசுக்குள்ள ஒரு அழுத்தமா தனிமை, ஏனோ நம்மை புரிஞ்சுக்கிற மாதிரி யாருமே இல்லாத உணர்வு. இதுக்கு காரணம் உங்கள் மனநிலை மட்டுமல்ல, உங்கள் வீட்டு வாஸ்து சக்திகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். வாஸ்து பிழைகளால் ஏற்படும் தனிமை உணர்வுகள். 1. வடகிழக்கு மூலையில் தொந்தரவு. இது உங்கள் ஆன்மீக சக்தி மற்றும் க்கு பொறுப்பான திசை. இங்கே குப்பை, கழிவுகள், டாய்லெட் அல்லது வெயிட்டி ஐட்டம்ஸ் இருந்தா மனதில் குழப்பம், தனிமை ஏற்படும். 2. பூஜை அறை இல்லை அல்லது தவறான இடத்தில். ஆன்மீக சக்தியை சுமக்கும் பூஜை அறை இல்லாததும் உள்ளதும் தெற்கே இருந்தாலும் மனநிலை சோர்ந்து தனிமையாக உணரலாம். 3. கண்ணாடி மற்றும் ஷார்ப் எட்ஜஸ். படுக்கைக்கு எதிராக இருக்கிற கண்ணாடி, குப்பையான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், பாயிண்டட் ஃபர்னிச்சர் எல்லாம் நுண்ணறிவை டிஸ்டர்ப் பண்ணும். 4. நிழல் தரும் மரங்கள் வாசலில். கிழக்கு அல்லது வடக்கு வாசலில் பெரிய மரங்கள் இருந்தா அது நேராக சூரிய ஒளியையும் பிராணவாயுவையும் அடக்கி மனதை உலுக்கும். 5. பெட்ரூம் லா. நார்த் வெஸ்ட் வாயு மூலை மிகவும் ஆக்டிவ் ஸ்பாட். இங்கே பெட்ரூம் இருந்தா உறவுகளில் எமோஷனல் டிஸ்கனெக்ஷன் ஏற்படும். தனிமையை நீக்கும் வாஸ்து பரிகாரம். வடகிழக்கு மூலையை சுத்தம் செய்யவும், அங்கே நீர் கலசம் அல்லது துளசி செடி வைக்கவும். கிழக்கு பக்கம் சூரிய ஒளி நுழையவிடுங்கள். கார்டன் வாசல் கிளட்டர் இல்லாமல் இருக்கட்டும். பூஜை அறையில் வெண்பச்சை நிறத்தில் தீபம் மற்றும் சாமி படங்கள் வைக்கவும். தூங்கும் அறையில் ரோஸ் குவார்ட்ஸ் கல் வைத்தால் உறவு பாசம், எமோஷனல் ஹீலிங் அதிகரிக்கும். தினமும் காலை ஓம் ஸ்ரீ நமக மந்திரம் 21 முறை ஜபிக்கலாம். வாஸ்து சரியாக இருந்தால் மனம் அமைதி பெறும். உறவுகளில் பாசம் பெருகும். தனிமை என்பது ஒரு ஞாபகம் மாதிரி மட்டும் மாறிவிடும்.